ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை குறைக்க உதவுற கோவக்காய் வச்சு இந்த மாதிரி வறுவல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட மீதம் வைக்க மாட்டாங்கங்க. கோவக்காய் வறுவல் செய்கிறக்கா நான் 300 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். காயை தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ கடுகு நம்பர் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சோடனே சோம்பு சேர்த்துக்கிட்டுருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், 1-2 தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, வறுவலுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க கோவக்காயும் சேர்த்து 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கோவக்காயோட தோல் கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அதனால ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளித்து திருப்பவும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு குறைஞ்ச ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. காய் அடிப்பிடிக்காமல் இருக்க நடுவில் 2 தடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மூடியை திறந்து காய் நல்லா இந்த மாதிரி சுருள வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்க இந்த கோவக்காய் வறுவலை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.